டிஆர் பாலு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீதிமன்றத்தில் வச்சு அண்ணாமலையுடைய நேர்மையை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணாமலை நிறைய சொத்து வாங்கியிருக்காரு, அண்ணாமலையும் அவருடைய மனைவி பெயரில் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீதிமன்றத்தில் அவர் பேசியிருக்கார். முக்கியமாக டிஆர் பாலு, ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அண்ணாமலை அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி திமுகவுடைய நம்பர் 1 எதிரியாக அண்ணாமலை இருக்கார். இது புலிவாலை பிடிச்ச கதை தான். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். தமிழகமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் எப்போது டிஆர் பாலு அவர்கிட்ட குறுக்கு விசாரணை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் நடந்து முடிந்து வெளியே வந்த அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பையும் வைத்திருக்கிறார். அதுல மேலும் நான் டிஆர் பாலு மேல மேலும் ஒரு புதிதாக ஒரு அவதூறு வழக்கை தொடரப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னஜி நடந்தது? இல்லை, இது ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம்தான். போன வருஷத்துலேருந்தே இதற்கான அந்த லீடு நடந்துக்கிட்டே இருந்தது. 2-3 தடவை டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரல. ப்ளஸ் அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கி திடீர்னு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. டிஆர் பாலுவும் ஆஜராக இருந்தார். திரு அண்ணாமலை அவர்களும் அவர்கிட்ட விசாரணை நடத்தியதாக நம்மளுக்கு தகவல்கள் பார்க்குறோம். என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லலை. ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்கிறதுனால அது தொடர்பாக அவர் வெளியில் பேசினதும் பார்த்திங்கன்னா அது தவறாக போயிடும். அதனால் முழுமையாக வெளியில் சொல்லலை அப்படின்னாலுமே மீடியாவில் வந்த செய்திகளை வச்சு அவர் என்னென்ன கேள்விகள் கேட்டார் அப்படிங்கிறது மீடியாவில் சில செய்திகளை வந்திருக்கு. அதை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுபோக டிஆர் பாலு அண்ணாமலை மேலே வழக்கு போட்டிருக்கார். அது அவதூறு வழக்கு, டிஎம்கே ஃபைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொத்து, நான் நிறைய சொத்து குவிச்சிருக்கேன், நிறைய ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அது என்னுடைய புகழுக்கும் என்னுடைய நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் செயல் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு. இது அதுக்கு தான் அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி அவதூறு வழக்கு போட்டதுக்கப்புறமா டிஆர் பாலு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீதிமன்றத்தில் வச்சு அண்ணாமலையுடைய நேர்மையை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணாமலை நிறைய சொத்து வாங்கியிருக்காரு, அண்ணாமலையும் அவருடைய மனைவி பெயரில் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீதிமன்றத்தில் அவர் பேசியிருக்கார். அதற்கு அண்ணாமலையும் திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கார். நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துருக்கேன், என்னுடைய மனைவி என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு டிஆர் பாலுகிட்ட கேட்டபோது இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய மனைவி எந்தெந்த நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்காங்க, அவங்க மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்தது உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. நாங்கள் எதை பேஸ் பண்ணி இந்த சொத்துக்கள் வாங்கியிருந்தோம், இந்த நிலம் வாங்கியிருக்கிறதா நீங்கள் குறிப்பிடுறீங்க, அந்த நிலத்தை நாங்கள் வருமான வரி கட்டித்தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ப்ளஸ் இந்த நிலம் ப்ளஸ் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு நாங்கள் கடன் வாங்கித்தான் வாங்கியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. ஸோ அப்போ எதுவுமே தெரியாமல் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலை மேலே குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் டிஆர் பாலுக்கு கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துலையே இந்த வழக்கில் டிஆர் பாலு மாட்டிக்கிட்டாரு. அவங்க எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அண்ணாமலை மேலேயே ஏதாவது திருப்பி இந்த வழக்கை திசை திருப்பலாம், குட்டையை குழப்பலாம் அப்படிங்கிறது தான் டிஆர் பாலு இன்றைக்கி பண்ணியிருக்காருங்கிறது நம்மளுக்கு கிளியராக புரியுது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்ச அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிற போது நீதிபதிக்கிட்ட இதை குறிப்பிடுறாரு. இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் இவர் என் மேலே அவதூறு பரப்புகிறாரு. ஸோ இதை நான் சும்மா விட போகிறது இல்லை, இதற்காக தனியாக நான் அவர் மேலே வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீதிபதிகிட்டையும் சொல்லிவிட்டு அதைத்தான் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்டதுக்காகவும் எந்த ஒரு விஷயமும் அடிப்படை விஷயம் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அண்ணாமலை மேலே அவதூறு பரப்ப முயன்றதற்காகவும் அண்ணாமலை இப்போ டிஆர் பாலு மேலே வழக்கு தொடுக்க போகிறார். ஸோ இந்த வழக்கு மூலமாக டிஆர் பாலு தண்டிக்கப்படுவாரா, இல்லை இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இதை ஒரு சாக்காக வச்சு அண்ணாமலை தன்னுடைய நேர்மையை நிரூபித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மேட்ரு. அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கார். இந்த வழக்கு நான் போடுவதன் மூலமாக என்னுடைய இந்த பொது வாழ்க்கையில் எனக்கு எப்படி பணம் வந்தது, நாங்கள் எப்படி நிலம் வாங்கினோம், எனக்கு எங்கேருந்து கடன் வந்தது, ப்ளஸ் என்னுடைய நண்பர்கள் எனக்கு பணம் கொடுத்ததா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிஎம்கே ஃபைல் சொல்லிக்கிட்ட போதே சொல்லியிருந்தேன். அந்த பணம் எனக்கு எப்படி வந்தது எல்லாத்தையும் நான் எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே அண்ணாமலையுடைய நேர்மையை சந்தேகப்பட்டவர்களுக்கு
அதற்கும் ஒரு பதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். டிஆர் பாலு அவர்களும் வந்து நான் 10 கப்பல்லாம் வாங்கல, 2 கப்பல் வாங்கியிருப்பதாக சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. மூக்க அழகிரி இது சம்பந்தமாக பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் டிஆர் பாலுவுக்கு சொந்தமாக 10 கப்பல்கள் இருக்குது அப்படின்னு வந்து அண்ணாமலை அதில் கிளைம் பண்ணியிருக்கார். அந்த கேள்வி சம்மந்தமாக வரும்போது இப்போ நான் சொன்னது பொய் அப்படின்னு, அதாவது அண்ணாமலையாகிய நான் உங்கள் மேலே வந்து 10 கப்பல்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னது பொய் அப்படின்னா, இதே குற்றச்சாட்டை திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்களுடைய மகன் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி அவர்கள் உங்கள் மேலே வச்சுருக்காரு. டிஆர் பாலு 10 கப்பல் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் பொதுவெளியில் பேசின விஷயம் இருக்குது. இப்போ அது வந்து பொய்யாக இருந்தால் நீங்கள் என் மேலே வழக்கு தொடுக்கிற மாதிரி அவர் மேலேயும் அவதூறு வழக்கு தொடுத்துருக்கணும். இல்லை, ஏன் வந்து அவர் மேலே வந்து அவதூறு வழக்கு தொடுக்கலை அப்படிங்கிற அந்த கேள்வியை டிஆர் பாலு மேலே வச்சுருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ண விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அண்ணாமலை செஞ்சது தப்பு அப்படின்னா மூக்க அழகிரி செஞ்சது தப்பு. ஏன்னா மூக்க அழகிரி பேசி ஒரு விஷயம் ஏற்கனவே பொதுவெளியில் இருக்குது. அப்படி பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அண்ணாமலை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை மேலே இவர் வழக்கு தொடர்ந்துருக்காரு அப்படின்னா அது அந்த இடத்துல நிற்காது, கேஸே நிற்காது. ஸோ அப்போ அந்த இடத்துலையே வந்து டிஆர் பாலு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து அழகிரியும் இழுத்து விட்டதன் மூலமாக இப்போ டிஆர் பாலு வந்து வார்த்தையை விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அறவே கேட்டுத்தனமாக அழகிரி பேசியிருக்காரு அப்படின்னு வந்து வார்த்தையை விட்டுருக்காரு. அண்ணாமலை அவர்களையும் அதே மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதற்கு வந்து திமுக தரப்புல இருந்தோ இல்லை அழகிரி தரப்புல இருந்தோ ஏதாவது அவங்க பதிலடி கொடுப்பாங்களா, அழகிரி இதற்கு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த விவகாரம் வந்து அணையாமல் அப்படியே தொடர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியராக பிளான் பண்ணி கிளவராக வந்து அதில் கோர்ட்டில் பேசியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றம் சென்று வெளியே வந்து பிரஸ் மீட் வைத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவராக இவர் இருக்கிறார். ஆனால் இவர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்த டிஆர் பாலு அவர்கள் இதுவரை செய்தியாளர்களை சந்தித்து எந்த ஒரு விதமான கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இது குறித்து எதையும் பேசாமல் இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க பேச மாட்டாங்க. எப்பவுமே நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த சொத்துக்கள், அவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கே திமுக விரும்பாது. அவங்க எப்பவுமே அதை பேச மாட்டாங்க. எப்பவுமே வந்து எதிர்க்கட்சிகளை பார்த்து கேள்வி தான் கேட்பாங்களே தவிர எந்த ஒரு கேள்விக்கும் திமுகவினர் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துலையும் அவங்க இருக்க மாட்டாங்க, சிக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ நம்ம அந்த இதில் வடிவேலு சொல்கிற மாதிரி சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து கேள்வி கேட்குற இடத்துலையே எப்பவுமே அவங்கள வச்சுக்குவாங்க. இப்போ டிஆர் பாலு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்படின்னா அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸில் வந்து அண்ணாமலை என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி அவர் இந்த நிறுவனங்கள் எல்லாம் உங்கள் பேரில் இருக்குன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் எப்பவுமே வந்து அவங்க அந்த கேள்விகளுக்கே மாட்டவே மாட்டாங்க. அதுதான் திமுகவுடைய பலம். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கள கேள்வி கேட்காம தப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய வேலையும். இப்போ அண்ணாமலை வந்து அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி திமுகவுடைய நம்பர் 1 எதிரியாக அண்ணாமலை இருக்கார். ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஊழல் பற்றி பேச முடியாது. அப்படி பேசினா என்ன ஆகும், நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேள்வி கேட்டு மடக்கிடுவாங்க. இவங்களும் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது அப்படி கேள்வியே கேட்க முடியாது. ஆனால் அண்ணாமலை கிட்ட அந்த பேகேஜ் இல்லை. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்றைக்கி டிஆர் பாலு ஏன் வந்து கோர்ட்டில் அண்ணாமலையுடைய சொத்துக்களை பற்றி பேசணும் அப்படின்னா, அண்ணாமலை ஒன்றும் நேர்மையாளர் இல்லைங்க, அவர் மட்டும் யோக்கியமா, அவரும் தான் சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு அண்ணாமலையுடைய நேர்மையை காலி பண்ணணும், அண்ணாமலையுடைய அந்த கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுகவினர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதற்காக அதை பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு உதயநிதி அந்த பக்கம் விஜய் எல்லாம் வந்து நிற்கிற போது இங்கே வந்து அண்ணாமலை ஒரு டால் லீடராக வந்து நிற்பார். அவர் தான் வந்து பாஜகவுடைய முகமாக வந்து நிற்பார். அப்படி நிற்கிற போது இந்த 2 பேர்கிட்ட எதிர்க்கட்சிகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அண்ணாமலைகிட்ட இருக்குன்னா அது வந்து அவருடைய நேர்மை. அந்த நேர்மை அவருக்கு இருக்கக்கூடாது. அந்த கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் திரும்ப திரும்ப அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்குற இடத்துல திமுகவினர் இருக்கவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அண்ணாமலை வந்து சொல்கிறார், இதன் மூலியமாக இந்த வழக்கு மூலியமாக
திமுகவிற்கு ஒரு தக்க பாடத்தை கற்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கு 3 மணி நேரம் வந்து இந்த குறுக்கு விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது. இதில் அண்ணாமலை அவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே தெரியாது, இல்லை, இதே போன்ற பதில்களை தான் அவர் வந்து அதிகமாக சொன்னதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த மாதிரியான கேள்விகள்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஆர் பாலு அவர்கிட்ட வந்து கேட்டதாக செய்திகள் வருகிறது ஜி. ஆகும் அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவருடைய அந்த குடும்பத்தினர், அவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஏன்னா டிஆர் பாலுவுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க, ப்ளஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து பசங்க பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுடைய நிறுவனங்கள், அந்தந்த நிறுவனங்கள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கு வந்து எப்படி பணம் வந்தது, இப்படிங்கிற இந்த எல்லா கேள்வியும் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து முழுமையாக என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. மீடியாவில் வந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து பேசுவோம், அவ்வளோதான். இந்த வழக்கானது புலிவாலை பிடிச்ச கதையா திமுகவுக்கு முடிய போகிறதா? ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக விட போறதில்ல, இதை வைத்து திமுகவிற்கு சரியான பாடத்தை வந்து கற்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்க போகிறதா நீங்க பாக்குறீங்க ஜி? திமுகவுக்கு அப்படின்னு இல்லை. இப்போ இது என்னென்னா நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டைரெக்டாக வந்து திமுகவினர் அண்ணாமலை பேரையே சொல்ல மாட்டாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை பேரை சொல்லி பெருசாக பேச மாட்டார். உதயநிதி வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்ல மாட்டார். அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அண்ணாமலைக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்போ வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து கரெக்டாக அந்த சண்டை அப்படிங்கிறது லாக் ஆகிடும். செந்தில் பாலாஜி அப்படி தான் மாட்டினார். அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அவர் கட்டியிருக்கிற வாட்சை பற்றி கேட்டு அதற்கு பிறகு அந்த விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அப்படி யாரும் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணாமலை பேரையே உச்சரிக்காமல் இவங்கெல்லாம் வந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. இந்த டிஆர் பாலு, ஆர்எஸ் பாரதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழியை வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதாவது தன்னை வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வக்கீல் செல்வாக்கு இருக்குது, பணபலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது, நம்ம வந்து கேஸை போட்டு விட்டோம்னா இவங்க வந்து பயந்து ஓடிடுவாங்க, இவங்க வந்து வரமாட்டாங்க, இல்லை இதை வச்சு நம்ம வந்து இவங்களை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, நீ கேஸ் போடுறியா, பரவாயில்ல, நானும் வரேன், நம்மளே வந்து வழக்கு நடத்தலாம், நானே வந்து வாதாடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அணையா விளக்கு. ஸோ இது வந்து புகைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பார், அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையே தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து திமுகவினர், முக்கியமாக டிஆர் பாலு, ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா இவங்க அண்ணாமலை கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்னா அண்ணாமலையுடைய கிராஃப் ஏறிட்டே இருக்கும். அது வந்து திமுகவுக்கு ஆபத்து. திமுக வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்கே கேள்வி கேட்குற இடத்துல எப்போவுமே திமுக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்குற இடத்துல அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிற போது அவங்களுக்கு அது தர்ம சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டு. இது வந்து புலிவாலை பிடிச்ச கதை தான். திமுக ப்ளஸ் திமுகவினர் கண்டிப்பாக இதில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி விஜய்.